உங்களுடைய அரை நூற்றாண்டு அரசியல் பயணத்துல விவசாயியா நீங்க யாரு சார்? விவசாயத்துல இருந்ததுனால தான் மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்க. இந்த விவசாயம் பண்றதுனால இந்த கட்சிக்கு 15,000 ஓட்டு கிடைக்கும். மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு? 150 ஏக்கர். 150 ஏக்கரா? மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடும் சொல்லிடுவேன். உங்க பண்ணைக்கு வந்தா இந்தியா முழுக்க உள்ள மாடுகளை பார்க்கலாம். நான் 500 மாடு வரைக்கும் வச்சிருந்தேன். இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு சார் வரும்? இதெல்லாம் 10 ரூபா வரும். 10 லட்சம் வரும். இந்த ராஜஸ்தான்ல வாங்கிட்டு வந்தாங்க. அது இதெல்லாம் இங்க இதுல ஈரோடுல வாங்க. கேரட் தான் இதுக்கான உணவா? அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், விவசாயிங்கிற ஒரு இது எது சார் உங்களுக்கு? அது 5 வருஷத்துக்கு ஒருத்தர் ரினியூவல் ஆகணும். இது சாவர வரைக்கும் அப்படியே இருக்கு. விவசாயி தான். உங்களையும் புல்லட்டையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இது ரொம்ப உயிருங்க. அது நீங்க விவசாயம் பண்றது முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? எல்லாம் தெரியும். மாம்பழம் மட்டும் கொண்டு கொடுப்போம். நடந்து வர்றதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தான் சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த வயசுலயும் வந்து எந்த சிரமமும் பார்க்காம. வயசுல அதிகமாகலங்க. உங்களின் விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க விசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களுடைய தோட்டத்தை தான் விசிட் பண்ணிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டசபை நேரத்திலேயே வந்து எங்களுக்கான நேரம் ஒதுக்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சார். சார், உங்களை வந்து ஒரு அரசியல்வாதியா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கலைஞர் அவர்களாலே பாராட்டப்பட்டவர் நீங்க. ஒரு அமைச்சராகவும் உங்கள் மக்கள் பணி எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய அரை நூற்றாண்டு அரசியல் பயணத்துல இந்த விவசாயமும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. விவசாயியா நீங்க யாரு சார்? விவசாயம் தான் மெயின். அங்க வச்சிருந்தெல்லாம் எங்க அப்பாவது. அதெல்லாம் பார்க்க முடியாம வித்துட்டேன். அப்புறம் அப்பாவதை வித்துட்டோம்னு 25 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் வாங்கினாங்க. இதெல்லாம் 25 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷம். நான் எங்களுதெல்லாம் மிளகா, மல்லி, சோளம், ராகி, கம்பு, அப்படி கிணறு பாசன விவசாயம் ஆரம்ப காலகட்டத்துல. ஆமா. அந்த காலகட்டம் நஞ்சை ஒரு 10-15 ஏக்கர் இருந்தது. ஆனா நெல்லு குத்தகைக்கு தான் கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சு. எங்களுக்கு மிளகா தான் மெயின். மிளகாயும், மல்லி, கம்பு, கேவுரு அதான் மெயின். எலுமிச்சை வச்சுக்குவோம். எலுமிச்சை லாங் டேர்ம் இதுக்கு எலுமிச்சை இருக்கு. கொஞ்சம் மாமரம் வச்சிருப்போம். அதெல்லாம் கிணறு பாசனம். இப்போ அங்கெல்லாம் கூலி ஆள் தட்டுப்பாடு வந்துடுச்சு. கூலி ஆள் அந்த வேலையாட்கள் வந்து நிறைய கிடைக்கல. அதனால நாங்க ஆரம்ப காலத்துல இவ்வளவு பில்லுலாம் முளைக்காது. இப்ப பில்லு எங்க இருந்தா வந்துன்னு தெரியல. பில்லுலாம் நிறைய முளைக்குது. களை வந்துருது. ஆமா, களை தாங்க நிறைய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப பிரச்சனை. மருந்து அடிச்சா விளையாது. களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா நிலத்தினுடைய தன்மை போயிடும். அதனால களைக்கொல்லி அடிக்கிறது நான் அடிக்க மாட்டேன். களைக்கொல்லிலாம் அடிக்க மாட்டேன். அது எப்படி விளையாம போனாலும் பரவாயில்ல, நிலத்தை விட்டுறக்கூடாது. களைக்கொல்லிலாம் அடிக்க மாட்டேன். எந்த அளவு சார் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்? எந்த அளவு தீவிரமா இருப்பீங்க விவசாயத்துல? எல்லாம் யாரை கேட்டாலும் விவசாயத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டா மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விவசாயம் தான் மெயின். இது ஒரு பெரிய, அதாவது நீங்க எவ்வளவு பெரிய வசதி படைச்சவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும், அவன் சாயந்தரம் சாப்பிட்றது தானே சாப்பிட்டான். அவன் தயாரிக்கிற நட்டு போல்ட்டெல்லாம் சாப்பிட முடியாது, மருந்தையும் சாப்பிட முடியாது, ஒன்றும் சாப்பிட முடியாது. இந்த தானியங்கள் விளைஞ்சாதான், அவங்க நெல்லோ தானியங்களோ விளைஞ்சாதான் சாப்பிட முடியும். எனவே இது வந்து எங்களுக்கு பிறந்ததுலேருந்து இதுல இருக்கிறதுனால இது அதுலயே ஊறிடுச்சு, ரத்தத்திலே ஊறின ஒரு விஷயம் இது. நாங்கெல்லாம் படிச்சது இதுல தான். எங்க வீடு கட்டினது கூட விவசாயத்துல இதுதான் வந்து வருமானத்தை வச்சு. நாங்க வந்து எல்லாம் எங்க அக்காவும் நானும் கொஞ்சம், நான் பியூசி, எங்க அக்கா SLC போச்சு. எங்க தம்பிங்கெல்லாம் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் படிச்சாங்க. எல்லாமே தங்கச்சி எல்லாம் அப்படியே எல்லாமே விவசாய வருமானத்துல தான். எங்களுக்கு வேற இதுதான் மூலதனம், இதான் மூலதனம், ஆதாரம். ஆமா, அன்னைக்கு மிச்சமா இருந்தது. அதை தாண்டி நீங்க அப்போ பிசினஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கீங்கன்னு கேள்வி. எங்க அப்பா பண்ணாரு, நான் விவசாயம் பண்ணிட்டு எனக்கு பிசினஸ்க்கு வந்தேன். அடிப்படை விவசாயம் தான். அந்த பிசினஸ் பண்றது கூட இதுல இருந்து தான் முதலீடு. இரவு பகல் நாங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் இதை பார்க்காம போக மாட்டீங்க. இப்ப சமூகத்திலயும் சரி, ஒரு பொருளாதாரத்தையும் சரி, அடுத்த கட்டத்துக்கு வந்த பிறகு விவசாயத்தை விட்டு வெளில வரணும்னு தான் பல பேர் விரும்புறாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு பூரா இதுக்கு வந்துருவாங்க. ஆமா, இப்ப நிறைய IT எம்ப்ளாயிஸ் வர்றாங்க. நீங்க IT எம்ப்ளாயிஸ் எல்லாம் விடுங்க. 25 வருஷம் ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பூரா இதுக்கு தான் வரும். விவசாயம் லாபகரமாக இல்லை என்ற காரணத்தால் தான் மற்ற தொழிலுக்கு போறாங்க. நிலத்தை பிளாட் போட்டு வைக்கிறாங்க, நிலத்தை கட்டடம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. விவசாயம் லாபகரமா வரும். எப்படி வரும்னா, பற்றாக்குறை வரும்போது இது லாபகரமா வந்துடும். நிச்சயம் வந்துடும். வராம வேற வழியே கிடையாது. வேற எதாவது ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா போனவங்க திரும்பி இதுக்கு வந்தே தீருவாங்க. இப்ப எங்கெங்க லேண்ட் அதிகமா விவசாயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் ஃபுல்லா எல்லாம், தூத்துக்குடி மாவட்டங்கள், அதே மாதிரி திருநெல்வேலி நல்ல விவசாயம், பிரமாதமான விவசாயங்கள். நாங்கன்னு இந்த ராதாபுரத்தை தவிர பாக்கி எல்லாம் அருமையான விவசாயங்கள் இருக்கு. இந்த மாதிரி காலி இடங்கள்லாம் இப்ப விருதுநகர்லாம் விட்டுட்டாங்க. விருதுநகர்லாம் இப்ப வந்து கரிசல் பூமியா இருக்கு. கரிசல் பூமி
பருத்தி போட்டாங்க, சோளம் போட்டாங்க, விட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் லாபகரமா இல்லாதனால விட்டாங்க. விவசாயம் செய்வதற்கு பூமி லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு. அதனால புதிய தொழில்நுட்பத்தோட எல்லா விவசாயியும் எல்லா ஆட்களும் இதுக்கு வருவாங்க. வரலன்னா வழி இல்லைங்க. அதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சுதான் நீங்க தொடர்ச்சியா அதுல வந்துகிட்டு இருக்கீங்க. முன்கூட்டி கழிச்சு இல்ல, எங்களுக்கு இதை விட்டா தெரியாது. வேற எதுவும் தெரியாது. ஏன் நம்ம ஒரு அமைச்சர் ஆயிட்டோம், நம்ம ஒரு பெரிய பவர்ல இருக்கோம், ஆனா இது தேவையா அப்படின்ற ஒரு இது வந்திருக்கா சார் என்னைக்காவது? அப்படிலாம் இல்லை. நாங்கள் அதை கலைஞர் எங்களை அப்படிலாம் எங்களை வந்து சாதாரணமாக தான் இருக்க சொல்லி பழக்குவார். அவரும் அப்படிதான் இருப்பார், மக்களோட மக்களாக தான் இருப்பார். எங்களுக்கு ஒரு பெரிய அமைச்சர்ல பெரிய அந்தஸ்து வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் என்னைக்குமே இல்லை. என்னைக்கும் அதை ஒரு இருக்க சொல்லி தலைவர் கத்து கொடுத்தாரு. அது அப்படிதான் இருக்கா. ஆமா, நம்ம இந்த இடையில கூட உங்களுக்கு இப்ப அரசியல் ரீதியா நிறைய நெருக்கடிகள்லாம் நீங்க பவர்ல இல்லாத போது, ஆட்சி இல்லாத போது வந்து அந்த சமயத்துல நீங்க சொல்றதா நாங்க கேள்விப்பட்டோம். எனக்கு விவசாய நிலம் இருக்கியா, நாங்க பொழைச்சுக்குவோம், என்ன வேணாலும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதா கேள்விப்பட்டோம். அந்த டைம்ல பேசுறது மேடைகள்ல கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு விவசாயம் இருந்திருக்கு. ஆமா, விவசாயம் தான். அப்பா காலத்துல எவ்வளவு சார் லேண்ட் இருந்தது? அது இப்போ எவ்வளவு சார் இருக்கு? அப்பா காலத்துல எங்களுக்கு 100 ஏக்கர் இருந்தது. 100 ஏக்கர். அது எங்க ஊர் கிராமம். ஓகே. 100 ஏக்கர். ஓகே. அப்புறம் படிப்படியா ஒரு 20-30 வருஷத்துல டெவலப் பண்ணோம். அதுல எல்லாத்துலயும் மிளகா, லெமன் இது மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? அது 100 ஏக்கரை பிரிச்சு பண்ணுவீங்க? ஆமா, பிரிச்சு. அங்கேயே போனா தெரியும். புளிய மரம் இருக்கு, சப்போட்டா மரம் இப்பதான் வெட்டிட்டேன், எலுமிச்சை மரம் இருக்கு, அப்புறம் இது மாமரம் இருக்கு. எல்லாம் இப்ப என்ன பண்ண, எல்லாத்தையும் ஒண்ணும் கவனிக்க முடியலன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு டிம்பர் மரமா ஊனுங்கடா. அது 40-30 வருஷம் இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கு சார் டிம்பர் ஊன்றது. வருங்கால தலைமுறை வந்து சம்பாதிக்கும். போனா ஒரு 10,000 கண்ணு இது செம்மரம் நட்டு இருக்கான். 10,000 கண்ணு இருக்கு. அது என் தம்பி நிலம் அவங்களுக்கு எல்லாம். எலுமிச்சை நட்டு இருக்கான். மாமரம் அவர் இருக்கும்போது ஒரு 10,000 மரம் நட்டாரு. அவர் போன ஒரு காஞ்சி போச்சு, அங்க போகல. அது மாதிரி செம்மரம் இருக்கு எங்கண்டா. மரப்பயிரும் இப்ப எல்லாம் மரப்பயிருக்கு போயிட்டேன். வந்து விவசாயத்துல நெல்லு வாழை அப்படிங்கறதெல்லாம் மாறி வந்து தென்னை போடலாம், பாக்கு போடலாம்னு சொல்லி வந்தோம். நெல்லுல இருந்து கம்ப்ளீட்டா வெளில வந்துட்டீங்களா இல்ல ஓரளவு பண்றீங்களா? 100 ஏக்கர் நட்டுருக்கேன். நெல்லு 100 ஏக்கர் தனி. அது நெல்லுல இருந்து வெளில வர முடியாது நம்மளால. டிம்பர் என்றது அங்க எவ்வளவு சார் பண்றீங்க இப்ப? அவர் இப்போ வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 ஏக்கர் நட்டுருப்பான். அது ஒரு 40-50 ஏக்கர் நட்டுருவான். 40-50 ஏக்கர் நட்டுருவோம் சார். இப்ப செம்மரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சார் ஒரு கேள்வி வருது சார். நிறைய பேர் வந்து இப்ப செம்மரம் நடுறாங்க, ஆனா அதற்கான விற்பனை வாய்ப்புகள்லாம் இருக்கா? ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் இருக்கு. எங்க தம்பி வச்ச செம்மரம் வந்து 20 வருஷம் ஆயிட்டுது. அதை வந்து விற்கிறதுக்கு எலிஜிபிளா இருக்கான்னு வந்து பார்த்தேன். அது அது உள்ள அந்த செம்மரம் சிகப்பு இதுன்னு தான் வரல. இன்னும் 5 வருஷம் ஆகுன்ட்டாங்க. அதனால அது சிரமம். அது எல்லாருக்கும் வர, அதாவது வர தலைமுறைகள் பயன்பெறும். அந்த எலிஜிபிள் வந்துட்டா விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்கு. நமக்கு ஃபாரஸ்ட்ல சொல்லிட்டாங்கன்னா அவங்க அனுமதி கொடுப்பாங்க. வந்து பார்த்துட்டு அது வாங்குறதுக்கு வியாபாரி 2-3 பேர் தான் இருக்காங்க. ஆனா அவங்க வாங்கிடுறாங்க. செம்மரம் இல்லாம வேற என்னென்ன மரங்கள்லாம் சார் வச்சிருக்கீங்க? அங்க எல்லாம் இந்த மாதிரி டிம்பர் வுட்ஸ் எல்லாம் இருக்குதாங்க. எல்லாமே இருக்கு. ஆமா. சார் இங்க என்னால பார்க்க முடியாது, நிறைய ஊடு பயிர் தான் பண்ணிருக்கீங்க. மல்டி கிராப் தானே சார் பண்ணிருக்கீங்க? மல்டி கிராப் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணிருக்கோம். தென்னைக்கு நடுவே பாக்கு வச்சிருக்கீங்களா சார்? வச்சிருக்கான். அது அங்க இருக்கு. பாக்கு வச்சிருக்கான், பலாமரம் வச்சிருக்கான். விவசாயிக்கு லாபங்கிறது இந்த நாட்டு சீட் அடிக்கிற மாதிரி தான். ஒரு போவம் வருது, வந்தா தூக்கி விட்டுரும், அடுத்த இல்லைன்னா படுக்க வச்சு. ஆமா. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை சார் இங்க வந்துருவீங்க? டெய்லி வரும். டெய்லி திருச்சியில இருந்து அங்க வந்துருவேன். திருச்சியில இருந்தா இங்க வராம போக மாட்டீங்க? ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் 4 மணிக்கு 4 மணில இங்க நைட்டே ஸ்டே பண்ணுவீங்களா? சுத்துவான், அப்புறம் போயிடுவோம். இங்க வந்தா எப்படி சார் ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல இருந்து வந்துட்டு இங்க வந்தா எப்படி சார் உங்க மனசு எப்படி இருக்கும்? பிடிச்ச விஷயம்ல. அரசியல்ல போட்டி இருக்கேன், கடுமையா இருக்கேன். இதுல ஒண்ணு இருக்கு, நம்ம ஊரு, நம்ம நிலம், நம்ம ஆட்கள், அப்படியே போகும். விவசாயம் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? விவசாயத்துல இருந்ததுனாலதான் மக்கள் என்ன ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா சார் நிறைய அரசியல்வாதிகள் மாற்று கட்சியில கூட நானும் ஒரு விவசாயி அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க அதை எப்படி பாப்பீங்க? நீங்க இவ்வளவு அவங்க எல்லாம் ஒரு சொல்பமா ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க. பெரிய அளவுல இருப்பாங்க. டீ எஸ்டேட்டு, வேலைக்காய் எஸ்டேட் அப்படி வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. நாங்க மக்களோட மக்களா இருக்கிறது இந்த விவசாயம், அதுல நாங்க இருக்கோம். அதான் விஷயம். இதுதான் மக்களோட மிங்கிள் ஆக முடியும். ஆமா, எல்லாம் ஏலக்காயும் டீ எப்படி எங்க விவசாயம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு பணக்கார கொஞ்சம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் மாச்சாம் போச்சான் தானே. பஞ்சு எல்லாம் விளையுது.
பஞ்சு விலையை நிர்ணயிக்கிறது 10 கம்பெனிக்காரன் நிர்ணயிக்கிறாங்க. நம்மளால நிர்ணயிக்க முடியாது. விவசாய விளைபொருளை நிர்ணயிக்கிறது விவசாயத்துக்கு உரிமை இல்லை, விவசாயிக்கு உரிமை இல்லை. சார் இப்போ நீங்க பவர்ல இருக்கிறதுனால கேக்குறேன், ஒரு அரசியல் ரீதியா அதுக்கான ஒரு தீர்வுகளை ஏற்படுத்த முடியாது? ரொம்ப அவசியம் பெரிய அளவுல பண்ணணும். அது நம்ம நினைக்கிறத விட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறது ஓரளவுக்கு தான். இப்ப நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்றதே ஒன்றிய அரசு தான் பண்றாங்க. நெல்லு கோதுமை இல்லாததுக்கு அதுக்கு மேல ஒரு 100 ரூபாய் ஏத்தி கலைஞர் கொடுத்தாரு. அப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து நீங்க எப்படி நாங்க நிர்ணயம் பண்ணத நீங்க கூட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் வண்டி வாடகை கொடுக்குறேன்ட்டாரு. ஒரு வண்டி வாடகை நம்ம தான் இப்ப கரும்பு வெட்டும் போது வண்டி வாடகை நம்ம தான் சேர்த்தோம். நீங்க நிறைய பேட்டிகள்ல சொல்லிருக்கீங்க சார், விவசாயா வந்து ஒரு லாபகரமா இல்லை அப்படின்னு. ஒரு அமைச்சரே இப்படி சொல்லும் போது ஏன் அதை தீர்க்க முடியாத ஒரு இல்ல, அது மாநில அரசு ஒரு முடிவெடுத்து பண்ண முடியாது. ஒன்றிய அரசு கோதுமை கொடுக்குற முக்கியத்துவ நெல்லு கொடுக்க மாட்டாங்க, கரும்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நெல்லு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளால முடிஞ்சது 100 ரூபா 50 ரூபா சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா விவசாயிக்கு பெரிய இடுபொருள் மானியமா கொடுக்குறாரு தமிழ்நாடு அரசு சார்பா. விவசாயிகளுக்கு இலவசமா எல்லாமே சப்சிடி ரேட்ல கொடுக்குறாங்க, வட்டியே இல்லாத கடன் கொடுக்குறாங்க. இதுதான் இது மாதிரி வேலை தான் நம்ம மாநில அரசு செய்யும். நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுதான் செய்ய முடியும். இப்ப பருத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா பருத்தியை விலை நிர்ணயம் பண்றது 10 கம்பெனிக்காரன் மகாராஷ்டிரால இருக்கிறவங்க கம்பெனி. கரும்புக்கு மகாராஷ்டிராக்காரன் தான் விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. கரும்புக்கு விலை நிர்ணயங்கிறது அது இந்தியாவினுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்தமா விவசாயி இப்ப போராடிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு பஞ்சாப் விவசாயிகள் போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் விவசாயி ஹெலிகாப்டர் வச்சிருக்கிற விவசாயி எல்லாம் இருக்காங்க. ஆமா சார், பஞ்சாப்ல 3 போவோம் தடுத்து கரண்ட்டும் மிஸ்டேக் இருக்காது, தண்ணியும் மிஸ்டேக் இருக்காது, விலையும் மிஸ்டேக் இருக்காது. கோதுமை விவசாயிகள் பாஸ்மதி எக்ஸ்போர்ட் வெரைட்டி உண்டு பண்றாங்க, அது அவங்களுக்குலாம் நல்லா வருது. இப்ப நமக்கு எக்ஸ்போர்ட் வெரைட்டிங்கிறது ரொம்ப கம்மி. ஆமா, அதனால நம்ம மக்களுடைய கன்சியூம் தான் நமக்கு லாபம். இங்க மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு? 40 ஏக்கர் இருக்கு, 50 ஏக்கர் இருக்கு. மொத்தமா சார் உங்களுக்கு எவ்வளவு விவசாயம் பண்றீங்க? நம்ம மொத்தமா ஒரு 150 ஏக்கர். 150 ஏக்கர் வெளியில வந்து 150 ஏக்கர் விவசாயம் பண்றாருன்னா 150 ஏக்கரா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களே சார். 150 ஏக்கர்னா 150 ஏக்கர் டைரக்டா விவசாயம் இல்ல. தென்னை மரம் 20 ஏக்கர் இருக்கு, பாக்கு மரம் 40 ஏக்கர் இருக்கு, நெல்லு நட்டுருக்கிறது ஒரு 80 ஏக்கர் நெல்லு நட்டுருக்கான். இன்னும் நட போறோம் நெல்லு நட்டுருக்கான். வாழை எல்லாம் இல்ல, தென்னையும் பாக்குன்னு தான் வச்சுட்டான். ஆமா, தென்னை பாக்கு நெல்லு 3 தான் மேஜரா பண்றீங்க. ஆமா, ஓகே ஓகே. அங்க பண்றோம் அந்த ஊர்ல நிறைய. உங்களோட நேட்டிவ்லயா சார்? கிராமத்துல? இங்க இருந்து 10 கிலோமீட்டர். ஓ சரி சரி. அங்க எவ்வளவு ஏக்கர்ல சார் பண்றீங்க? அங்கேயும் இப்படிதான் எல்லாம் மரப்பயிராக்கிட்டேன். மரப்பயிராக்கி மரத்தை பூரா பழைய மரத்தெல்லாம் வெட்டிட்டு இப்ப டிம்பரா நட்டுக்கிட்டு வரேன். சார் நாங்க இங்க வரும்போதே கவனிக்க முடிஞ்சிச்சு, தண்ணி பாரு ஏத்தி கட்டிட்ட, இதை பாரு களை இருக்கு, இந்த செடியை பாரு விட்டீங்கன்னு அந்த அளவு நுட்பமா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐயா கத்து கொடுத்தது எங்க அப்பா. எல்லாமே அவங்ககிட்ட. இங்க நீங்க பார்த்து இன்ஸ்பயர், நீங்க வந்து இப்ப இடையில வந்து நீங்க விவசாயத்துறை அமைச்சரா கூட இருந்திருக்கீங்க. ஒரு மாசம் இருந்தீங்க. ஆமா இருந்தீங்க. அந்த டைம்ல இல்ல, நீங்க விவசாயத்துல தொடர்ச்சியா ஈடுபாடு ஆர்வம் இருக்குதுனால கேக்குறேன். நீங்க தமிழக அளவுலயோ சரி இந்திய அளவுல நீங்க பார்த்து வேந்த விவசாயிகள் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்களா சார்? இருக்காங்க. சொந்தமா இப்ப அவரு எல்லாம் இருக்காரு, வாழை வச்சிருக்காருல, அவர் மாதிரிலாம் ஆளை பார்க்க முடியாது யாரும். சொந்தமா விவசாயம் ஆளு இல்லாம அவரே பார்ப்பாரு, பக்கத்துல நின்று பார்ப்பாரு. அவங்க எல்லாம் அந்த விவசாயி எல்லாம் என்ன செய்வாங்க, அதோட பேசுவாங்க. அதான் சார் மரங்களோட பேசுறது, அதோட அவங்க அவ்வளவு தெரியும். மரம் பிரைட்டா இருந்தா எப்படி இருக்கு, சோர்னா எப்படி இருக்கு என்னன்னு தெரியும். அதெல்லாம் அது விவசாயம். அவங்க எல்லாம் வந்து ஒரு 4-5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ள பண்றவங்க பிரைட்டா பண்ணலாம், நல்லா பண்ணலாம். இப்ப பறந்து பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாது. அதான் நம்மாழ்வார் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா அவர் தான் எடுத்துட்டு வராங்க. இப்ப இளைஞர்கள் வரும்போது உள்ளபடியே அவர் மாதிரி எல்லாம் ஒரு ஆள் கிடைக்காது. நம்மாழ்வார் இதெல்லாம் உள்ளபடியே சொல்றேன், அவர்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய சயின்டிஸ்ட். ஏன்னா தொடர்ச்சியா இப்ப தமிழக அரசு வந்து இயற்கை விவசாயம் கொடுக்குறாங்க. நம்மாழ்வார் விருது அவர் விருது எல்லாம் கொடுக்குறாங்க. பூண்டி கலைவான திருவாரூர்ல அவர் 150 ஏக்கர் விவசாயம் பண்றாரு, இயற்கை விவசாயம் பண்றாரு. உரம் போட மாட்டாரு, மருந்து அடிக்க மாட்டாரு. அவரு தொடர்ந்து ஒரு 10 வருஷம் பண்ணதுனால அவரு இப்ப ஓஹோன்னு இருக்கு, நல்லா வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிச்சா போதும். அந்த வாட்டர் சிஸ்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க எல்லாத்துக்கும் நீர்ப்பாசனத்தை பண்ணிருக்கீங்க. இது எப்ப சார் பண்ணீங்க? தொடர்ச்சியா அப்படியே வருஷம் பண்ணிட்டோம். ஃபுல்லாவே போர் தான். எவ்வளவு போர் சார்? இல்ல காவி தண்ணி. ஓ ஆற்று பாசனமே இருக்குங்களா? இது ஃபுல்லாவே ஆத்துல காவிரி தண்ணி. ஓ ஓகே ஓகே சார். ஃபுல்லாவே இங்க வந்துடும். சரிங்க சார்.
இப்போ இந்த ஈல்டு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த நெல் 100 ஏக்கர்ல இருந்து எவ்வளவு சார் நீங்க எடுப்பீங்க ஈல்டு? ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 42 மூட்டை வரைக்கும் வேரியஸ் ஆகும். இது கொஞ்சம் வீணா போச்சு, இங்க கொஞ்சம் தள்ளி போனா நல்லா இருக்கும். இது மலையில அடிபட்டது. சரி சரி சரி. அதனால அப்படி இருக்கு. இதே என்ன ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இடமே தெரியாது, அப்படி பெருத்துரும். நம்ம மில்லு இருக்கு, அதனால மில்லு கொடுத்துருவோம், அரிசியா மாறிடும். அது அவங்க மில்லு பார்த்த பையன் வச்சிருக்காரு, பையன்கிட்ட கொடுத்துருவோம். சரி சரி சார். அவங்க பையனுக்கு எப்படி சார் அவங்க, ஏன்னா இப்ப உள்ள ஜெனரேஷன்லாம் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து விவசாயத்துல வந்து வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா இருக்கனால கேக்குறேன், உங்க அடுத்த வர மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்களும் அதை பத்தி சொல்றது இல்ல, இவ்வளவு நிலம் இருக்கேன் என்ன நாங்க கடன் இல்லாம உன்னை கொடுக்குறோம், வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உன் பிரச்சனை, நாங்க என்ன பண்ண முடியாது. சரி சரி. அதனால என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது இந்த நிலத்தை வச்சு கொடுக்குறோம், இதுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. பெரிய பில்டிங்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிலம் இருக்கு, இதை கொடுத்துருக்கேன். கேட்டாரு என்ன அப்படின்னு, இதுதான் இருக்கு, அதை பார்த்துக்க, அவ்வளவுதான். இது எல்லாமே குடும்ப சொத்து தானே சார்? இல்ல எல்லாம் நாங்க எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி ஒண்ணுதான். எல்லாமே நீங்க தான் இல்ல, அவரவர் அவங்கவுங்க ஒருத்தர் வீடு கட்டி வித்துட்டு இருக்காரு, ஒருத்தர் வேற வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி இறந்துட்டாரு, அவர் பெரிய மைன்ஸ் வச்சிருந்தாரு. அவர் தான் இருக்கிறதுலே பெரிய வருமானத்துக்குள்ளவர், இறந்து போனவர் தான், மைன்ஸ் வச்சிருந்தாரு. சார் இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போது இதே கிராப்போட தான் ஆரம்பிச்சிங்களா? நீங்க இந்த நிலத்தை சீர்படுத்தி வேற இதெல்லாம் ட்ரையல் பண்ணி இந்த இதெல்லாம் வாங்கும்போது வெறும் குட்டை, இந்த ஏரியா வந்து பெரிய பள்ளம், 1000-2000 லோடு மண் அடிச்சு இதை திருத்தினேன். அதுவே ஒரு பெரிய வேலையாச்சு. அது பார்த்தனா அது வடிகால் வாய்க்கால், இது எல்லா பக்கமும் இருக்கிற தண்ணி வடியணும்னா அந்த வாய்க்கால் நல்லா இருந்துதான் வாங்கினேன். அதனால அரசாங்கத்துல சொல்லி கட்டி கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த அளவுக்காக தப்பிச்சது, இல்லைன்னா தப்பிக்காது. நீங்க ஆரம்பிக்கும் போது இதே கிராப்பா இல்ல ஏதாவது ட்ரையல் பண்ணி வேற வெள்ளாம பண்ண முடியும், வாழை வைக்கலாம், நெல்லு நடலாம், இந்த மாதிரி தென்னம்பிள்ளை வைக்கலாம், வேற கரும்பு வைக்கலாம். இதை தவிர வேற எதுவும் ஒண்ணுமே இங்க தண்ணி அடிக்கும். காய்கறிகள் எல்லாம் பண்றது அதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒரே இதுல வலி. என்ன மண்ணு சார் இது அருமையான ஃபெர்டைல் லேண்டு, மண் அருமையான மண், தண்ணி அதிகம், தண்ணி நிறைய இருக்கும். அதனால காய்கறிக்கெல்லாம் ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுன்னா 10 நாளைக்கு காயணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் விவசாயம். ஆமா, இல்லைன்னா விவசாயம் இருக்காது. அது புஞ்ச வெள்ளாமை, காய்கறி வெள்ளாமை, பூ வெள்ளாமை, மற்ற அதர் கிராப்ஸ் எல்லாருக்குமே மாசத்துல 2 தண்ணி, அதிகபட்சம் 3 தண்ணி கொடுத்தா போதும். இதெல்லாம் நின்றுகிட்டே இருக்கு, இதுல வராது. நெல்லுக்கு தான் கரெக்டா இருக்கும். நெல்லு, வாழை, கரும்பு. வாழைக்கு பாக்கு இப்ப 4 வருஷம் தான் சார் ஆச்சு. ஓரளவு வந்திருக்கா சார்? நீங்க எதிர்பார்த்த அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் கவலைப்படல, அதான் வரும். இது என்னென்ன வெரைட்டி சார் நெல்? என்னென்ன வெரைட்டி? நாங்க ஆந்திரா பண்ணி போட்டிருக்கோம், TKM9 போட்டிருக்கோம், CR1009 போட்டிருக்கோம். இந்த நாட்டு ரகங்கள் அப்படியெல்லாம் நீங்க அது ஒரு 10 ஏக்கர் போடுங்க. கலர் வேற யாருக்கு பாரு. ஆமா, அதனால தனியா தெரியுது. ஆமா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா போட்டிருக்கோம். அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல எப்படி சார்? நான் வச்சு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும்தான் சுகரு, நான் சாப்பிடுவேன். ஆனா இந்த வயசுலயும் ஃபிட்டா வச்சிருக்கீங்களா சார் உடம்புல? என்ன காரணம் சார்? என்ன பண்ணுவீங்க? இல்ல அந்த ஆரம்பத்துல சாப்பிட்ட அந்த உணவு முறையா இல்ல? ஆமாங்க, நான் பழைய சாதம் தான் சாப்பிடுவேன். 10-20 வருஷம் பழைய சாதத்தை தவிர வேற எதுவும் சாப்பிடணும். சைனஸ், சிகரெட் குடிச்சு சைனஸ் வந்ததுனால பழைய சாதம் சாப்பிட முடியல, சிகரெட்டை விட்டுட்டான். நல்லா தண்ணீர் பாசனம் நல்லா இருக்கே சார். இது வடிகால், பூரா வடிகால். இதுல தண்ணி இவ்வளவு போச்சுங்க, ஃபுல்லா வந்துச்சு, இவ்வளவு போச்சு. வெள்ளம் வயல்லாம் மூழ்கி இருக்குமே சார்? ஆமா, எல்லாமே எல்லாம் மாட்டு பண்ணையை தவிர எல்லாம் மூழ்கிடுச்சு. ஆ 600-700 மீட்டர் நடந்து வந்தோம். ஃபுல்லாவே இந்த வரப்புல நடந்து வர்றதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தான் சொல்லணும் உண்மையிலேயே. நீங்க அழகா பூந்து அடிச்சு வந்துடுறீங்க இந்த வயசுலயும், வந்து எந்த சிரமமும் பார்க்காம. வயசுல அதிகமாகலங்க, ஒரு சிரமம் பார்க்காம வர அந்த மைண்ட் செட்டை சொல்றது. சும்மா நடந்து பழக்கம். டெய்லி வயலுக்கு வந்தா 15 கிலோமீட்டர் நடப்போம். இப்ப கால் வலி வந்துருச்சு, 15 கிலோமீட்டர் நடப்போம். ஆனா வெளியில மக்கள் நினைப்பாங்க சார் அவர் என்ன மந்திரி சொகுசா இருப்பாரு அப்படின்னு. ஆனா நேர்ல பார்க்கும்போது தெரியுது எந்த வித அலுப்பும் பார்க்காம, எந்த வித சிரமமும் பார்க்காம வர்றீங்களா, அந்த இதை சொன்னேன் சார், அந்த மைண்ட் செட்டை சொல்றேன். இல்லங்க, மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடும் சொல்லிடுவேன். சொகுசாலாம் நாங்க எப்படி இருக்க முடியும்? எந்த அரசியல்வாதியும் குறிப்பா கம்யூனிட்டி மைனாரிட்டியா இருக்கும்போது சொகுசாலாம் இருக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்டே இருந்தாதான் மக்கள் நம்மளை நம்புவாங்க, இல்லைன்னா நமக்கெல்லாம் ஆதரவு.
மக்கள் பொதுமக்கள் மட்டுமே தான் நமக்கு ஆதரவு. அதுக்கு அவங்களோடய இருக்குன்னு அவங்க சொல்றத கேட்கணும். இல்ல சார், அது பிரச்சாரத்துக்கு போகும்போது வெளியில போகும்போது ஒரு இருப்பாங்க. ஆனா நம்ம இங்க வரும்போது நாங்க லைவா பார்க்க முடியும். உங்க பர்சனல் இடத்துல நீங்க இந்த அளவு பார்க்க இந்த விவசாயம் பண்றதுனால இந்த கட்சிக்கு 15,000 ஓட்டு கிடைக்கும் சார். இப்ப நீங்க இந்த விவசாயம் பண்ணதுக்கு இந்த இங்க வந்த பிறகு இந்த இதுல ஏதாவது ஃபெயிலியர்ஸ், லாஸ் அது ரொம்ப வந்த கொரோனா பீரியட்ல பெரிய வந்துச்சு. 1 கோடி ரூபா லாஸ். 1 கோடி லாஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க. 100 ஏக்கர் வாழை வச்சிருந்தேன், பூரா அழிஞ்சு போச்சு. இல்ல விற்க முடியாம ஆயிடுச்சா இல்ல என்ன காரணம்? வீணா போச்சு. வாங்கறதுக்கு ஆள் இல்ல. ஓ, கோவிட்னால தாரு 5 ரூபா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஓ, நீங்க விவசாயம் பண்றது முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இங்க விளையில பொருட்கள் நீங்க ஏதாவது கொண்டு போய் சிஎம் கொடுக்கறது, நம்ம தோட்டத்துல விளைஞ்சது அதெல்லாம் இருக்கு. மாம்பழம் மட்டும் கொண்டு கொடுப்போம், பலாப்பழம் இருந்து கொடுப்போம். தொடர்ச்சியா இது விவசாயத்தை பத்தி பேசும்போது கூலி பிரச்சனை, வேலை தட்டுப்பாடு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நிறைய விவசாயிகளுடைய பிரச்சனையும் அதுவா இருக்கு. ஆனா இப்ப அதுக்கான தீர்வா நிறைய மெஷினரிஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார்? பெரிய வாஸ்ட் ஏரியா 100 ஏக்கர்ஸ் 50 ஏக்கர்ஸ் 25 ஏக்கர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். இது பாருங்க, இந்த குண்டை 3 குண்டை 3 உயரத்துல இருக்கு. ஒன்னொன்னு. சோ அதுக்கு சிரமம் இங்க. அதுவும் நெல் விவசாயத்துக்கு நிறைய மெஷினரிஸ் இல்ல வந்திருக்கு. நடவு வந்துட்டு நடவுல என்ன இருக்குன்னா, அப்படி நெல் விவசாயம் பண்றவங்களுக்கு நடவு மிஷின் வரும்போது இப்படி உள்ளங்கை மாதிரி இருக்கணும். நெல் இப்படி இருந்துச்சுன்னா பள்ளத்துல இருக்க செத்து போகும், மேட்டுல இருக்கிறது பொழைக்கும். அப்ப மறுபடியும் ஆள் விட்டு நடுங்க. நம்மளோட லேண்ட்ஸ்கேப்க்கு அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் நடுறாங்க. தாத்தங்கால போயிட்டு ரீபிளான் பண்ணாம நேரடியா தெளிமுறைக்கு வந்துட்டான். பழைய முறைக்கு வந்துட்டாங்க. சார், நீங்க அந்த காலத்துல இருந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க சார். அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன சார் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு? சார், நான் விவசாயம் முத பண்ணும்போது 60 கிலோ நெல் 18 ரூபாய்க்கு இருக்கு. வெறும் 18 ரூபா 60 கிலோ நெல். அதிகபட்சம் இல்லை, 1967 68 20 ரூபா வித்துது. அன்னைக்கு பவுன் வந்து 80 ரூபா. இன்னைக்கு நெல் விலை 1400 ரூபா, பவுன் 58,000. எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இயற்கை ஏதாவது ஒரு கை கொடுக்கும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு விவசாயி கை கொடுக்கும். ஈல்டு பத்தி சொன்னீங்க. இப்ப மத்த இது தென்னை வந்து எவ்வளவு ஏக்கர் சார் போட்டிருக்கீங்க? தென்னை 100 ஏக்கர். ஓ, தென்னை தனியா 100 ஏக்கர், நெல் 100 ஏக்கர். அப்ப 200 ஏக்கருக்கு மேல விவசாயம் வருது சார். 160 குத்தவ நிலம் 40-50 ஏக்கர் குத்தவ நிலம், சொந்த நிலம் இல்ல. 60 ஏக்கர் 70 ஏக்கர் இருக்கு. அது குத்தவ வருஷம் கட்டுவோம். சொந்த நிலம் இல்ல. குத்தகைக்கு எடுத்தும் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல எவ்வளவு சார் ஈல்டு வருது? தென்னை வந்து ஒரு சீசன் நாங்க அது மாதிரி எல்லாம் நீட்டா உழவு ஓட்டி எரு வச்சிருந்தோம்னா அந்த கரெக்டா நல்லா ஈல்டு நல்லா இருக்கு. தென்னை விவசாயிகளை பொறுத்தவரை இப்ப சரியான விலை கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை. அது ஒண்ணு இல்ல, இப்ப 50 ரூபா விக்குது, 40 ரூபா விக்குது. அடியாப்பா, இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மரம் 3000க்கு வந்துடும். ஒரு நல்ல ஈல்டு இருந்ததுன்னா ஒரு தென்னை மரம் 300 காய் காய்க்கும். 300 காய் காய்ச்சுன்னா இப்ப விலை விற்கிற வித்தா 10,000 ரூபா வரும். ஒரு ஏக்கருக்கு 25 அடிக்கு ஒரு கண்ணு வச்சோம்னா 84 மரம் வரும். 84 மரம். எலுமிச்சம்பழம் வச்சோம்னா 124 மரம் வரும். இதெல்லாம் வந்து கணக்கு விவசாயம். 17 அடி 18 அடிக்கு ஒண்ணு வைக்கணும், இது 25 அடிக்கு ஒண்ணு வைக்கணும். இந்த விலை கிடைக்காது தென்னைக்கு. இப்ப விலை நல்லா இருக்கு. இது எத்தனை அடியில வச்சிருக்கீங்க? 25 அடியில வச்சிருக்கீங்க? 25 அடி தான் கேப்ல. எலுமிச்சை எப்படி சார் இருக்கு? எலுமிச்சை அது நல்லா நான் இருந்து பாக்குறேன். நான் இருந்து பார்த்தா அது நல்லா வச்சிருப்பேன். சம்சாரம் தான் பாக்குறாங்க. அவங்க உரம் போட மாட்டாங்க, மருந்து அடிக்க மாட்டாங்க, பஞ்சகாவியம் தான் போடுவாங்க, உரமும் போட மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி இவர் இயற்கை விவசாயம்? அவரு அவங்க அப்பாவோட மாமனாரோட அவங்க பெரிய விவசாயி, மருந்து அடிக்க மாட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன் இதுல தலையிடாத, நான் இயற்கையா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய மாட்டு பண்ணை, எவ்வளவு மாடுகள் சார் இங்க வச்சிருக்கீங்க? இங்க ஒரு 100-150 மாடு இருக்கா, அங்க ஒரு 150. கிறிஸ்விங்கான் கோயந்திரான்னு கரூர் மாவட்டத்தினுடைய அது வந்து ராமஜெயம் அவர் வாங்கி நம்மளுதுல கொடுத்துருக்காரு. அது ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது அதுல மாடு இருக்கு. அது உங்களுடைய மாடு. இந்த இவ்வளவு மாடுகள் எதுக்காக வச்சிருக்கீங்க? பாலுக்காகவா இல்ல? பாலுக்காகலாம் இல்ல, எருவு வேணும் எனக்கு. வயலுக்கு எருவு வேணும். ஃபுல்லாவே மாட்டு உரங்களை தான் பயன்படுத்துறீங்க? மாட்டு உரமும் பயன்படுத்துறோம். மேஜர் சாண எருவு போடலன்னா வயல் நல்லா இருக்காது. இப்பெல்லாம் வந்து நம்ம விவசாயிகளை பெரும்பாலும் இந்த மாட்டு உரத்தை எல்லாம் மாடே விட்டாங்களே சார். அதை பத்தி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட. இங்க என்னென்ன ரக மாடுகள்லாம் சார் வச்சிருக்கீங்க? இதுல வந்து ரெட் சிந்தி இருக்கேன், ஹெச்எஃப் இருக்கேன், நாட்டு மாடு நம்ம மாடு எல்லாம் இருக்கு, நாட்டு மாடு இருக்கேன், பல ரக மாடு எல்லாம் இருக்குங்க. முதல்லாம் சாகியால வச்சிருந்தேன், ஹரியானா வச்சிருந்தேன். இப்ப இல்லைங்களா சார்? அங்க இருக்கு.
இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர். ஏன் சார் நீங்க செட் ஆகலையா? நம்ம இல்ல, அது கொஞ்சம் ஹையர் மாடு அங்க நல்லா பார்ப்பாங்க. அதனால அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு நாட்டு ரக மாடுகளை விரும்புறவங்க வெறும் ஃபுல்லாவே நாட்டு ரக மாடுகள் காங்கயம் அதுன்னு வச்சிருப்பாங்க. இந்த ஹைபிரிட்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க எல்லா மாடுகளையும் வச்சிருக்கீங்க சார். என்ன நாட்டு ரகம் பால் அதிகமாக வராது. 1 லிட்டர் 2 லிட்டர் வரும், ரொம்ப லாஸ் ஆகும். அதனால பால் இதெல்லாம் 15 லிட்டர் வரும். இதை மீட் அவுட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க. எங்களுக்கு பால் கால எருவு வேணும்ல, எருவு வேணும். அது எந்த மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்டும் மீட் அவுட் ஆகும். எவ்வளவு பால் கிடைக்கும் சார் இதுல இருந்து ஒரு நாளைக்கு? டெய்லி ஒரு 350-400 லிட்டர் கிடைக்கும். இங்க இருந்து மட்டும் அங்க 400-500 லிட்டர் கிடைக்கும். இது எல்லாமே இது பூரா ஆவின்னு கொடுத்துரும், அது பூரா கடைகளுக்கு. இது எப்படி சார் இந்த மாடு வேணும், இந்த மாடு வாங்கலாம், இதுல மாடுல எத்தனை வேணும்? பயிரை பார்த்த மாதிரி மாட்டை பார்த்தோன்னா இது தேராதுன்னு தெரியும். உங்களுக்கே தெரியும். நீங்க தான் டிசைட் பண்ணி வாங்க சொல்லுவீங்களா? இல்ல, நான் அவர் வாங்கிட்டு வந்து பாப்பேன், நல்லா இருந்தா வச்சுக்குவேன், இல்லைன்னா வேணாம் அனுப்பிச்சு விட்டுருவீங்க. மாடுகளை எந்த அளவுக்கு சார் பராமரிக்கிறீங்க? இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து எங்ககிட்ட இருக்கிறது, இது இல்லாம இருக்க மாட்டோம். இல்ல ஆரம்பத்துல எவ்வளவு மாடு இருந்துச்சு, எப்படி படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் வருஷ கணக்குல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சேன். 300 மாடு? ஆமா. ஆனா நான் 500 மாடு வரைக்கும் வச்சிருந்தேன். அதெல்லாம் வித்துட்டீங்க. ஏன்னா மாடு இன்க்ரீஸ் ஆக அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்றது கஷ்டம். கழிச்சுக்கிட்டே இருப்போம்ல, மாத்திக்கிட்டே இருப்பீங்க. வலிக்கு விட்டுறோம், பார்த்துவாங்க. ஆனா இது ஹரியானா, அது ஹரியானா, இது சாய்வால். எல்லா ரக மாடுகளும் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. ரெட் சிந்தி அது அதுலயே கலந்து. இது வந்து ஹெச்எஃப், ஹியூஸ்டன் ஃப்ரிசியஸ்னு சொல்றாங்கல்ல, அது. அதாவது இங்க வந்தா உங்க பண்ணைக்கு வந்தா இந்தியா முழுக்க உள்ள மாடுகளை பார்க்கலாம். அப்படி எல்லாம் வச்சிருந்தேன். இருக்கு, கிர்ரு வச்சிருந்தேன், எல்லாம் அங்க இருக்கு. சார் மாடுகளுக்கு என்னென்ன தீவனம் சார் கொடுக்குறீங்க? விவசாயம் போட்டிருக்கான், தீவனம் போட்டிருக்கேன். 45 கிலோ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. தவிடு, புண்ணாக்கு, பொட்டு, தீவனம் எல்லாம் 5-5 கிலோ தவிடு கொடுப்போம். இதுதான் கொடுக்குறீங்க. அதை தாண்டி அந்த பில்லட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. குச்சி தீவனம் அதெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்கறதில்ல, இங்க விளையிறது தான். சார் இவர் யாரு சார் உங்க பெட்டா? எல்லாமே அங்க இருக்கிறது பூரா நாங்கல்ல. சிப்பி பாறை எங்ககிட்ட 10-20 நாய் இருக்கு. அங்க இருக்கு சிப்பி பாறைவா சார்? எல்லாமே இருக்கு, எல்லா நகரம். ரெண்டுமே ஒரே சைஸ்ல, ஒரே குட்டி, ஒரு தாய் குட்டி. இந்த குதிரைகளை பத்தி சொல்லுங்க சார். எவ்வளவு குதிரைகள் வச்சிருக்கீங்க? 4-5 குதிரை இருக்கேன். இதெல்லாம் எங்க அப்பா வச்சிருந்தா, அதுக்காக வச்சிருந்தேன். இந்த ராஜஸ்தான்ல வாங்கிட்டு வந்தாங்க. அது இதெல்லாம் சார், இதெல்லாம் இங்க இதுல ஈரோடுல வாங்க. நீங்க பார்த்து வாங்குவீங்களா இல்ல எப்படி சார்? இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு சார் வரும்? 7-10 ரூபா வரும். 10 லட்சம் வரும். ஆனா மெயின்டெனன்ஸும் அதிகம் இல்ல சார்? சூப்பரா இருக்கே சார், பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு சார். பார்த்தா அதையும் பிடிச்சுக்கோண்டா. கேரட் தான் இதுக்கான உணவா? கேரட்டு, கடலை பருப்பு எல்லாம் வண்டியில போட்டு பாத ஆளை ஏத்தி ஓட்ட சொல்லு. ஏறாடே மேல ஏறுவாங்க. புல்லட்டை பத்தி சொல்லுங்க சார். இது புல்லட் ரொம்ப வருஷம் வச்சிருக்கான். உங்களையும் புல்லட்டையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். உட்காருங்க, போலாம், உட்காருங்க, உட்காந்து. எந்த அளவு சார் இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும்? இதான் இது ரொம்ப உயிருங்க. இது அப்படியே கழட்டி அப்படியே மூட்டுவேன். நீங்களே? ஆமா ஆமா, எனக்கு மெக்கானிக் எல்லாம் தெரியும். இது எத்தனாவது வண்டி சார் உங்க லைஃப்ல? இந்த ராயல் என்ஃபீல்ட பொறுத்தவரை கேக்குறேன். 10-15 வண்டி இருக்கான் சார். இங்க எல்லாமே சென்னைக்கு நடுவுல பாக்கு போட்டிருக்கீங்களா சார்? இல்ல, அங்க மட்டும் போட்டிருக்கேன். இது இன்னும் ஆரம்பிக்கல. எல்லா தென்னையும் நமக்கு தான். இது ஃபுல்லாவே வந்து தென்னையும் நெல்லும் மட்டும் இருக்கா சார் இங்க? நிலத்தை பத்தி நீங்க அந்த அளவு இன்வால்மெண்டா சொன்னதுனால கேக்குறேன் சார். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த நிலம் வந்து உங்க மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க இங்க வந்த ஒரு கடினமான அந்த சூழல்ல கூட இங்க இருந்திருப்பீங்க. கடினமான சூழ்நிலை எனக்கு வந்தது எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது. தம்பி இறக்குறாரு, நாங்க 2 பேரும் ஜெயில இருக்கோம். வெளியே வந்தவொடனே அவனை கொல்றாங்க, எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க 10 வருஷம். இப்போ நம்ம 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. அது மனசு அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் சார். எங்க இருந்தாலும் அது நிறைவு பெறாது, ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு துயரம் தான். இதெல்லாமே இந்த எருவு இந்த சாண எருவு, மாட்டு சாண எருவெல்லாம் இங்க போட்டு சேமித்து எருவா மாத்தி தான் கொடுக்குறீங்க. இந்த பாக்கு எல்லாமே இப்ப பிளான் பண்ணது கொஞ்சம் பில்லா போச்சு எல்லாம். இது 22 ஏக்கரு. இந்த இது இப்ப பிளான் பண்ணது.
இது என்ன சார் இப்ப களை எடுக்கணுமா இல்ல பிளான்ட்டே காஞ்ச உடனே உழவு ஓட்டி எல்லாம் நீட் பண்ணிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன். எல்லாம் மழையினால என்னால ஒண்ணும் பண்ண முடியாம. இது ஃபுல்லாவே பாக்கு தானே சார்? இது பாக்கு, இது தென்னை. இந்த பக்கத்து அந்த தென்னை அங்கிட்டு இருக்கு சார். இந்த பாக்கெல்லாம் எப்ப சார் ஈல்டுக்கு வரும்? இது 6 years ஆகும். 6 years. இதுக்கான பராமரிப்புகள்லாம் என்னென்ன சார்? கடலை புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து புண்ணாக்கு வைப்போம். அது வைக்கணும். மொத்தம் எத்தனை ரகங்கள் சார் தென்னையில? நாட்டு ரகம் ஒண்ணு, டிஜே ஒண்ணு. அது மதுரையில பண்ற அவங்க ரகம். அது இது நல்லா காய்க்கும். தென்னையிலயும் இப்ப ஈல்டுக்கு வராத மரங்களும் இருக்கு. இதெல்லாம் இப்ப வச்சதுதான். இதெல்லாம் எப்ப சார்? எப்ப வச்சது? 3 வருஷம். தென்னைகள் எல்லாமே நீங்க வச்சதா இல்ல எப்படி? நான் வச்சது. எப்ப என்னவா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்த வாங்கி அங்க ஒரு மரத்தை வச்சு அது காய்ப்புக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சார்? அது எப்படி சார் இருக்கும்? அது நான் இதுல இருந்து ஒரு இளநீ கூட வெட்டி சாப்பிட மாட்டேன். அப்படியா சார்? ஏன் சார், என்ன காரணம்? இந்த இளநீ வெட்டி சாப்பிட மனசு வராது. நம்ம உருவாக்கணும் புள்ள மாதிரி. அது புள்ள மாதிரி. அதே மாதிரி ஒரு மரம் பட்டு போனாலும் அந்த புள்ள மாதிரி சொல்றதுனால கேக்குறதா? பட்டு போனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இடி விழுந்துறேன், இல்லைன்னா குருத்து பூச்சி வண்டு அடிச்சிடறேன். அது மாதிரி இருந்தேன்னா பார்க்காம விட்டா வேலை ஆளுங்கெல்லாம் அவ்வளவு தூரம் பார்க்க மாட்டாங்க. நாங்க அப்படியே ரவுண்ட்ல வரும்போது பாத்துக்குவோம். நீங்க ஆனா எல்லாத்தையும் சுத்தி அடிச்சு பாத்துருவீங்க. இது நம்ம நஞ்சதான். இது இது 13 ஏக்கர் மட்டும். 13 ஏக்கர் எல்லாம் வேற. நல்லா இருக்கு சார். ஃபுல்லா இப்ப இங்க வந்தாலே எல்லாமே மறந்துடுமே சார். இப்ப வெளி உலகத்துல நடக்கிறது, இந்த அரசியல் பரபரப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குமா இல்ல நீங்க? இல்ல இது எப்பவுமே கூட்டமா இருப்பாங்க. கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம், 100-200 பேரோட இருக்கும். அதனால ஒண்ணு தனியாலாம் இருக்க முடியாது. இங்க வந்தாலும் வந்துருவாங்க. அதெல்லாம் நிறைய கட்சிக்காரங்களை விட மாட்டாங்கல்ல சார். 45 வருஷம் அவங்களோட இருக்கிறான். ஆமா சார். இப்ப இந்த விவசாயத்தால உங்களுக்கு கிடைச்சது என்ன, இழந்தது என்ன சார்? விவசாயத்தால கிடைச்சது ஒரு மன திருப்தி. இதனால இழந்ததுலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன இல்ல, மன திருப்தி. சார், அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், அங்கீகாரம். விவசாயிங்கிற ஒரு இது எது சார் உங்களுக்கு? எப்படி பாப்பீங்க சார்? அது 5 வருஷத்துக்கு ஒருத்தர் ரினியூவல் ஆகணும். இது சாவர வரைக்கும் அப்படியே இருக்கு. விவசாயி தான். இது மாதிரி இருந்தனால தான் அது மாதிரி திருத்தி நட்டுட்டான்ப்பா. இது ஃபுல்லா இது மாதிரி அன்ஷேப்டா இருந்தது. அன்ஷேப்டா இருந்தது. இல்ல அடுத்த மாசம் வந்தீங்கன்னா எல்லாம் பூரா கரெக்ட் பண்ணிடுவோம். இப்ப இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் நீங்க பாப்பீங்களா இல்ல வர்றது போறது அப்படிதானா? ஏன் இது வரல? அதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இதுக்கு இவ்வளவு ஏக்கர் செலவு பண்ணிருக்கோம், உடனே வந்திருக்குன்னா கேப்பீங்களா இல்ல எப்படி சார்? உடனே தெரிஞ்சிடும். எனக்கு பார்த்தாவே தெரியும். இல்ல ஏன்னா இவ்வளவு வாஸ்ட் ஏரியா வச்சிருக்கிறதுனால எதுல எது வருதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குமோ அப்படின்றது நீங்க மானிட்டர் பண்ணிருவீங்க. அதெல்லாம் தெரியும். இப்ப ஈல்டு கம்மியாகுது, லாபம் கம்மியாகுது அப்படின்னா அந்த கருதுலயே தெரிஞ்சு போகும். எனக்கு கருது பார்க்கும்போதே தெரியும். இப்ப இங்க என்னென்ன மிஷினரிஸ் சார் யூஸ் பண்றீங்க விவசாயத்தை பொறுத்தவரை? இப்போதைக்கு எல்லா மிஷினரியும் வச்சிருக்கேன். புல்லட்ல நீங்க ஸ்லோவாவே போக மாட்டீங்க, வேகத்துல போவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓட்ட தெரியாது. இப்ப உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குல்ல சார்? பேசிட்டு வரோம், ஸ்லோவா போறது. சார், தொடர்ந்து பயிர்களை மாத்திட்டே இருக்கீங்க. ஃபியூச்சர்ல என்ன சார் பிளான் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு பண்றதுக்கு? இல்ல சார், இது இனிமேல் நாங்க இதான் ஹை ஈல்டு வரணும். இதுலதான் விலை, ஆட்களுடைய பணியாட்கள் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி இதுக்கு வந்துட்டான். பாக்குக்கு வந்துட்டீங்க. பாக்கு தென்னைக்கு இதெல்லாம் 50 வருஷத்துக்கு பயிர். அதனால பயப்பட வேண்டியதுதான். நல்லா சார், என்னுடைய வயசுக்கு இது போற பின்னால வரவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கலாம். சார், இப்போ உங்க மகன் சொன்னீங்க விவசாயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்களா சார்? வயல்ல இப்ப மரம் வைக்கிறேன், தென்னையை மாத்துறேன், அதெல்லாம் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ்லாம் இதெல்லாம் உங்களுடைய ஓன் டிசிஷன் தான். யாரு நம்மள சார், மனைவி பத்தி சொல்லுங்க சார். இயற்கை விவசாயத்தை பத்தி அவங்க எந்த அளவுக்கு சார் பண்றாங்க, அந்த எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ்டா இருக்காங்க? அது அவங்க ரொம்ப இன்வால்வ். டெய்லி போவாங்க வயலுக்கு. டெய்லி போய் அவங்க அந்த இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. அது லாபம் வருதா நஷ்டம் வருதா அதை கேட்டுக்கிறது இல்ல. சார், அங்க இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற காய்கறிகள் எல்லாம் சாப்பிடும் போது அது எங்க ஊரு அந்த காய்கறியை சாப்பிட்டாவே நல்லா இருக்கு. இல்ல, அதான் ரசாயன காய்கறிகள், ரசாயனத்துல விளையிற காய்கறிகளுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும்பாங்க. அதனால கேக்குறது. ரசாயனத்துல விளையிறது எதுவும் மறுநாளைக்கு மறுநாள் வாடி போயிடும். இயற்கையா இருக்கிறது எதுவும் 7 நாளைக்கு நல்லா இருக்கு. அந்த டேஸ்டும் டிஃபரன்ஸ். டேஸ்ட் நல்லா இருக்கு. இங்கதான் ஃபுல்லா ஊடு பயிர் வச்சிருக்கீங்களா சார்? இது எவ்வளவு சார் ஊடு பயிர் வச்சிருக்கீங்க?
இது 20 ஏக்கர் 22 ஏக்கர், அங்கிட்ட போத்து 11 ஏக்கர். ஓ. இதுல இது வச்சிருந்தேன் ஜாதிக்காய். ஓ. அது என்னால கவனிக்க முடியல பாருங்க, அதுதான் ஜாதிக்காய். ஆமா சார், நீங்க கேள்விப்பட்டது ஜாதிக்காய் வச்சா எவ்வளவு சார் வச்சீங்க? அது 30 ஏக்கர் வச்சேன். இப்ப இருக்கிறது ஏதாவது 1-2 அப்படி இருக்கு, அவ்வளவுதான். ஃபெயிலியர் ஆச்சா சார்? இத பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு. அது என்ன ஃபெயிலியரா என்ன சார், என்ன காரணம்? அது சரியா எங்களுக்கு அதுல அனுபவம் கம்மி, அதனால. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு மிளகாய் விவசாயி? அரியலூர்ல மிளகாய் மண்டியா வச்சிருந்தேன். ஓ. அதை பத்தி சொல்லுங்க சார். சவுத் இந்தியாவில் குண்டூரை தாண்டி அடுத்த பெரிய மார்க்கெட்டு அரியலூர் மார்க்கெட் தான். அரியலூர் மார்க்கெட்ல மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு ஒரு நாளைக்கு 7000-8000 மூட்டை வரும். எங்க மாதிரி இருக்கிற கடைகளுக்கு 700 மூட்டை 800 மூட்டை வரும். எங்களோட பெரிய கடைக்கு 1000-1500 மூட்டை வரும். அது மாதிரி ஒரு 10,000-15,000 மூட்டை வருது அப்படின்னா அரியலூர் மிளகாய் மண்டி தான். மல்லிலாம் அவ்வளவு வரும், மல்லிலாம் லோடா வரும். நவதானியங்கள்ல வரும், எல்லாமே அரியலூர்ல விளைஞ்சு. 10 வருஷம் மண்டி கடை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். இது அரசியல் வரதுக்கு முன்னாடியா சார்? ஆமா. அது நாங்க 73ல இருந்தே கலைஞரோட இருக்கேன். அது ஆரம்ப ஸ்டேஜ்ல சொல்றீங்க, அதாவது அரசியல் போது வந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அது வச்சிருக்கேன். நீங்க மிளகாய் விவசாயத்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ஏன்னா அதுல எந்த அளவு வரல சார். மிளகாய் இப்ப சீசன் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்பெல்லாம் மிளகாய் ஒரு மனுவுன்னா 11.5 கிலோ. காய வச்ச மிளகாய் ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை 100 மனு கிடைக்கும். 100 மனுன்னா அன்னைக்கு வித்து கிலோ 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்கும் போதே ஏக்கருக்கு 30,000 வரும். இப்பெல்லாம் ஏக்கர் ஒரு கிலோ 100 ரூபா 150 ரூபா விற்குது. ஆனா 4 மூட்டை கூட விளைய மாட்டேங்குது. விளையில மண்ணுல பிரச்சனையா, தண்ணி பிரச்சனையா, சீசன் மாறிடுது, கிளைமேட் மாறிடுது. ஆடி மாசம் நாத்து விடணும். ஆடி மாசம் நாத்து விடணும். புரட்டாசியில நடவு போட்டா மார்கழி தையில பழம் வந்துடும். தை மாசி பங்குனி சித்திரை 4 மாசம் வரும் மிளகாய். அது சீசன் இப்போ ஒத்துக்க மாட்டேது. இந்த வாழையை அழிச்சதுக்கான காரணம் நீங்க லாஸ் ஆனதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியல. நீங்க திரும்பி அதை பண்ணணும், ஜெயிக்க முடியாது பெரிய அளவுல. இப்ப நீங்க இந்த வச்சிருக்க 3 கிராப் நெல்லு, தென்னை, பாக்குல எது உங்களுக்கு நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கேக்குறேன்? இது தென்னை நல்லா இருக்கும். பாக்குன்னா டீல்டு ஆரம்பிக்கல. நெல்லு நல்லா இருக்கும். நெல்லு நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 5,000-10,000 ரூபா மிச்சமானா கூட சார் தான். ஏன்னா விவசாயிக்கு வேலை கொடுக்கணும், நெல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கு, உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். விவசாயம் ஆளுகளுக்கு வேலை கொடுக்கணும், விவசாயமும் நடக்கணும், உணவும் உற்பத்தி பண்ண முடியும். நாம 10,000-5,000 கிடைச்சா கூட பரவாயில்ல, ஈக்குவலானா கூட நாங்க விவசாயத்தை விட மாட்டோம். இப்போ நீங்க 25 வருஷம் கழிச்சு எல்லாருமே விவசாயத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால அதை கேட்குறேன் சார். இளம் தலைமுறை விவசாயிகள் விவசாயத்தை எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும்? குறிப்பா இப்ப நான் சொல்றது, தமிழ்நாட்டுல உலக இந்திய அளவுல வேலை வாய்ப்பு இன்மைங்கிறது, நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டை கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி விவசாயம், எந்த காலகட்டத்துல, வெயில் காலத்துல, மழை காலத்துல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல, இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கிற அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அக்ரிகல்ச்சர் டிப்ளமோலாம் வந்துருச்சு அக்ரிகல்ச்சரில். அதில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு வீட்டுக்கு சார் ஒரு அம்மா அப்பா பிள்ளை 2 இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு வருமானம் அந்த படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு அக்ரிகல்ச்சர் உதவும். காரணம், அவங்க ஒரே ஒரு மாடு வச்சுருந்தாங்கன்னா போதும். அக்ரிகல்ச்சர் யாரையும் கை விட்டுறாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தில் வேலை செய்வதை விட கூடுதலாக மற்ற வேலையில் கான்ட்ராக்ட் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு போகிறாங்க. அவங்க கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், சிலோனு எல்லாத்தையும் முன்னேற்றினது நம்ம ஆளுங்க தான். ஆனால் இப்போ வடநாட்டுக்காரங்க இங்கே விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. நம்ம பையனுங்க இறங்க மாட்டேங்கிறாங்க. விவசாயம் தான் செய்கிறதே ஒரு தப்பாக நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. விவசாயம்தான் உயிர் கொடுக்கும். தாய் தந்தையரையும் காப்பாற்றும், அவங்களையும் காப்பாற்றும், குடும்பத்தையும் காப்பாற்றும், குறிப்பாக கௌரவம் காப்பாற்றப்படும். ஒருத்தருண்ட கை கட்டி வேலை செய்யறதை விட தான் நிலம், தான் ஊடு அப்படிங்கிற ஒரு கௌரவம் கிடைக்கும். நீங்களே சொல்லுவீங்க, என்னுடைய ஆரம்பத்துல என்னுடைய முதலீடே இந்த விவசாயம். எல்லாம் விவசாயம் தான். விவசாயத்துல நஷ்டம், ஆனா விட்டுறக்கூடாது. இப்போ படிக்கிறவங்க ஃபெயில் ஆகிட்டா விட்டுறாங்களா? திருப்பி படிக்கிறாங்களா? ஐடி ஃபீல்டில் அமெரிக்காவில் விளைஞ்சாலும் வேணான்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அவட்டு ஒண்ணுமே விளையாத நிலம் இருந்தா கூட டிம்பரை உற்பத்தி பண்ணாவே இல்ல, கடைசி காலத்துல உதவும், நிச்சயம் உதவும். விட்டுறாது, எது ஒண்ணுமே விடாது. இதெல்லாம் வந்துருச்சுன்னா பருவமழையும் சரியா வந்துடும்.
நிறைய மரங்கள் வந்துடும். அது ஒட்டுமொத்த எல்லாம் செய்யணும், நம்ம மட்டும் செய்ய முடியாது, எல்லாம் செய்யணும். லாபகரமா எப்படி மாத்துறதுன்றது அதான் காலம் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும். எங்களுக்கே கஷ்டம்தான், ஃபுட் கிரைன்ஸ் உற்பத்தி பண்றதை விட தென்னை பாக்கெல்லாம் வைக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். மக்களுக்கு பெரிய அளவில் வரணும், ஃபுட் கிரைன்ஸ் தான் பயன்படுங்கிறதுனால எங்களால் முடியல, அதனால இதுக்கு வந்துட்டான். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் நம்ம தலைவர் வந்து பெரிய தனி பட்ஜெட் கொடுத்துட்டாரு. தனியாக வந்து அதுக்கு 50,000 கோடிக்கு மேலே ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு. அது வந்து இப்போ வந்து விவசாயிகளுக்கு உரம் மானியம் கொடுக்குறாரு, வட்டி மானியம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இயற்கை ஒத்துழைக்கப்பட்டது. இயற்கை ஒத்துழைச்சதுன்னா மிகப்பெரிய லாபம். உதாரணத்துக்கு தஞ்சையில் நடுறாங்க, மழை பெஞ்சா வெள்ளத்தில் போயிடுது, வெயில் அடித்தா விளையாமல் போயிடுது. இயற்கை ஒத்துழைக்கல. ஆனால் விவசாயிகள் எதையும் விடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜில் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸு எல்லா தொழிலாளிகளும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிக்கலன்னா வேலை நிறுத்தம் செய்வாங்க. விவசாயி மட்டும் ஒரு நாள் கூட வேலை நிறுத்தமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் வந்தால் வேலை ஆரம்பிப்பாங்க, அவங்க செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் நல்ல பொருள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசி பொருளை தான் விவசாயி அதுதான் சாப்பிடுவாங்க. விவசாயம் இது வந்து தெய்வத்துக்கு ஒப்பானது. இது ஒரு காலத்தில் டாக்டர்ஸ் மரியாதை, அப்புறம் இன்ஜினியர்ஸ் மரியாதை, அப்புறம் வந்து வக்கீல்களுக்கெல்லாம் அப்படி. இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் மரியாதை. உணவு பணிகளுக்கு மத்தியில் விகடனுக்காகவும் நன்றி சார். விகடன்கிறதுனால அவ்வளோ நேரம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள், விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.